கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாலை கூட சகோதர சகோதரர்களே, இந்த நாளில் கூட நமது வாழ்நாளை ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் சொந்த நேரத்தை தந்ததற்கு நான் நன்றிகளையும் துணியும் சோதனையும் எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி அன்பின் வாழ்த்துக்களை நமது சபை மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சன்ன வண்ணமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தோட தலைப்பு என்னன்னா, திரைக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். கடந்த சில வாரங்களாகவே நம்ம பார்த்துட்டு வந்திருக்க உன்னத பாட்டு தொடர் வேதாகம் வகுப்புல இன்னைக்கு 22வது வகுப்புகளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழாக, அதாவது திரைக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக இருந்து இன்னைக்கு எங்க இருந்து பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் வீக் நம்ம எதோட முடிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 12வது வசனத்தோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். கடைசி ஒரு வசனம் இன்னும் சரியா சொல்ல போனோம்னா, அடுத்த அதிகாரத்தோட உன்னத பாட்டு சாப்டர் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் மட்டும் 8 அதிகாரங்கள் இருக்கு. நம்ம 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். ரைட்டு தானே? கடைசி அதிகாரத்துல வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்துட்டோம், சபை தன்னுடைய சரீரத்தை யாருடைய சரீரத்துல கொண்டு இணைச்சிட்டாங்க? கிறிஸ்துடைய சரீரத்துல ஒரு அங்கமா சபை மாறினதுக்கு அப்புறம் கிறிஸ்துடைய வேலை தான் எங்களுடைய வேலை, கிறிஸ்துடைய வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கை, அவருடைய சித்தம் தான் எங்களுடைய சித்தம் சொல்லிட்டு பிதாவினுடைய சித்தம் செய்ய எப்படி கிறிஸ்து வந்தாரோ அதே மாதிரி கிறிஸ்துவுடைய மைண்ட்ல என்னவோ அவரை முன்மாதிரியா வச்சு மட்டும் தான் என்ன பண்ணுவோம், ஓடுவோம் அப்படிங்கிறதும். கிறிஸ்துவுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய சிந்தனை மட்டும்தான் உலக சமாதானமா இருக்கட்டும், இல்ல உலகத்துடைய ரட்சிப்பா இருக்கட்டும், அது மட்டும் தான் யாருடைய சிந்தனையில இப்ப இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சபையுடைய சிந்தனையிலும் இருக்கு. அந்த சிந்தனையை ஒரு நிறைவுக்கு கொண்டு வர்றதுக்காக, அதாவது உலகத்தோட ரட்சிப்பை நிறைவுக்கு கொண்டு வர்றதுக்காக சபை எந்த அளவுக்கு பிரயாசப்படுறாங்க அப்படிங்கிற குறித்த காரியங்களை நம்ம போன வாரம் ஒரு சில வசனங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக இப்ப சபை கடைசி முறையா தன்னுடைய பர்ஃபெக்ஷனை, தன்னுடைய முழுமையை, தன்னுடைய பூரணத்தை கிறிஸ்துவுக்கு ப்ரூவ் பண்ற விதமா இனி பேசக்கூடிய விஷயங்கள் தான் என்னன்னு இப்ப பார்க்க போறோம். இந்த விஷயங்கள் உன்னத பாடம் நம்ம பல டைமென்ஷன்ல பார்த்திருக்கோம். ஏறக்குறைய இது வந்து நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். இது யாரு பேசுற விஷயம் அப்படின்னா, சாலமோனும் அவருடைய மனவாட்டியும் மனைவியும் பேசக்கூடிய ஒரு டோன், அதாவது சபையும் கிறிஸ்துவும், ஒரு கணவனும் மனைவிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் அப்படிங்கிற கிளியரா தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சில வசனங்களை வந்து நம்ம வந்து ஒரு அம்மா பிள்ளைக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம், தகப்பன் ஒரு குழந்தைக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம், சகோதரன் சகோதரி, சபை மக்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஆக்சுவலா உன்னத பாட்டு பேசுற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிறிஸ்டல் கிளியரா பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். ஏன்னா மற்ற எந்த அன்போடையும் இந்த அன்பை நம்ம என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. இப்போ அப்பா அம்மா ஒரு புள்ள, அந்த அன்பையும் கணவன் மனைவி அன்பையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டா அதோட லெவல் ஆஃப் பீக் வேற, அதோட உச்சம் வேற. இதோடைய உச்சம் வந்து எல்லாத்தையும் கடந்த மாதிரியான ஒரு விஷயம். கிறிஸ்து கூட நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா முக்காவாசி நம்ம எப்படித்தான் பேசியிருப்பாருன்னா, மனவாட்டி, கிறிஸ்துவுடைய சபை, கிறிஸ்துவுடைய மனவாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிக்சரைஸே பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில இனி வரப்போறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தாவே கரெக்டாவே என்னதான் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, அதாவது கிறிஸ்துவை புருஷனாகவும் கணவராகவும் அதே மாதிரி சபையை மனவாட்டி வகுப்பாராகவும் மட்டும் பிக்சரைஸ் பண்ணி இந்த வசனங்களை பார்த்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராகவும் நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த அன்போட ஆழம் வேற எந்த அன்புல என்ன பண்ணாது நமக்கு கிடைக்காது. அந்த அன்பின் ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டா பார்த்தா மட்டும்தான் நமக்கு இது இன்னும் எளிமையாகவும் அதை நம்ம உள்வாங்கவும் ஈஸியா நமக்கு கனெக்டபிளா இருக்கும். ரைட்டு தானே? பட் நம்ம எதை முன்னோட்ட பத்தி நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, உலக வாழ்க்கைய இல்ல உலக சிந்தனையை எதுக்குள்ள பூத்திடக்கூடாது இதுக்குள்ள. ஏன்னா உலகமே உன்னத பாட்டு புக்கை படிக்கும் போது ஒரு டிராஜடி இதுல வரக்கூடிய வார்த்தைகள் வந்து எங்களுக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்கு, நாங்க கேட்கக்கூடாத வார்த்தைகள் என்ன பண்றோம் இதுல கேட்டிருக்கோம் அப்படிங்கிறனால தவறா யோசிக்கிறாங்க. பட் இதுக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் அது கிடையாது. ஒரு பரிபூரணமான அன்பு மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. பட் அது பாக்குறவங்க கண்ணுல தான் என்ன இருக்கு. அவர் சொல்லியிருக்காங்க, உங்க கண்ணுல என்ன வச்சிருக்கீங்கன்னா புத்தகத்தையே வச்சுட்டு பக்கத்துல கொள்ள திரும்ப பாக்குற மாதிரி தான். அந்த மாதிரி பார்த்தோம்னா உன்னத பாட்டு எப்படிதான் தெரியும், நம்ம தவறான ஒரு விஷயமா தான் தெரியும். அதை தூக்கி வச்சுட்டு ஒரு பரிபூரணமான எந்த ஒரு கள்ளங்கபடமே இல்லாத ஒரு பூரணமான ஒரு அன்பை மட்டுமே மையப்பட்டு இந்த புக்கை பார்த்தோம்னா மட்டும்தான், அதாவது குறிப்பா இந்த வரக்கூடிய இந்த ஒரு அதிகாரத்தை பார்த்தோம்னா மட்டும்தான் நம்ம இந்த 7 அதிகாரங்களை மிஸ் பண்ண ஒரு அன்பை நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ரைட் தான்? அந்த ஒரு அன்பின் அடிப்படையில இப்ப நம்ம டைரக்டா வசனத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் என்ன அப்படின்னு உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஸ்டார்ட் பண்ணலாம். தூதாயும் பழம் வாசனை வீசும், நமது வாசல் கலண்டரையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். இங்க சபை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் இப்ப உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, தூதாயும் பல வாசனை எங்க இருந்து வீசுதுங்களாமா? சபை மேல இருந்து என்ன வாசனை வருதுங்களாமா? தூதாயும் பல வாசனை வீசுது. நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளும் ஆகிய சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உனக்கு என்ன பண்ணணும்,
நான் தர்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இங்க யாரு சொல்றது அப்படின்னா சபை என்ன பண்றாங்க சொல்றாங்க. இப்ப சபை வந்து நம்ம முதலே பார்த்துட்டோம், சபையுடைய மனநிலையை பொறுத்த மட்டில் உலகத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருந்தாலுமே கூட யாருடைய சரீரத்துல போய் இணைஞ்சிட்டாங்க, கிறிஸ்துவுடைய சரீரத்துல இணைஞ்சிட்டாங்க. இனி கிறிஸ்துவின் பணிகளை மட்டும்தான் இனி யார் இங்க உலகத்துல பண்ணுவாங்க அப்படின்னா சபை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏறக்குறைய சபையுடைய மைண்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் யார் தான் கிறிஸ்துவுடைய மனவாட்டி அப்படிங்கிற மைண்ட் செட்ல இனி அதை மட்டும் டார்கெட் பண்ணி ஓடக்கூடிய சூழ்நிலையில சோ கடைசியா என்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய விஷயங்களை இப்ப யார் தன ரெடியா இருக்கு. சோ இப்ப மனவாட்டின்னு முடிவு பண்ணிட்டாலே கிறிஸ்துவுக்கு மனைவியாக மாறினவங்க தான் யார் அப்படின்னா திருச்சபையின் பிள்ளைகள் அப்படின்னா இப்ப சபையுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உலகத்துல இருந்தாலுமே கூட சபையுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிறிஸ்துவுடைய மனைவியா மாறிட்டாங்க. நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், வயல்வெளிக்கு போவோம், நம்ம உலகத்துறை காரியங்களுக்கு நம்ம அந்த வேலையில என்ன பண்ணுவோம் செய்வோம், சேர்ந்து டிராவல் பண்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாலே கிறிஸ்துடைய சரீரத்துல ஒரு அங்கமா தான் இப்ப யாரை பாக்குறதுன்னா சபை வந்து தன்னை பாக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப கடைசியா இப்ப உலகத்துல இருந்து பார்த்தோம்னா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் யாருன்னா ஒரு ஹஸ்பண்டும் ஒரு ஒய்ஃபும் பேசிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் ரைட் தானே. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பேசிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் என்கிட்ட இப்ப என்ன இருக்குன்னா தூதாயும் பழம் வாசனை வீசும் அந்த ஒரு வாசனை இப்ப யார் வளர்ந்து வருதுங்களாமா. சோ இப்ப நம்ம நோட்டீஸ் பண்ணிருப்போம், உன்னதப்பட்ட நிறைய பழங்களை குறிச்சு யாரு பேசியிருப்பா அப்படின்னா சபையும் பேசியிருப்போம், அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருப்பார். அதாவது கிச்சலி பழம், ஆப்பிள் ஓரியன்டா, மாதுளம் பழம், திராட்சை பழம், இந்த மாதிரி பல வகையான கனிகளை பத்தி பைபிள் என்ன பண்ணிட்டு இருக்கும் பேசிட்டே இருக்கும். ஆனா தூதாயும் அப்படிங்கறத பார்த்தா ரொம்பவே கம்மியான இடங்கள்ல பேசின ஒரு ஃப்ரூட். நம்ம இது வரைக்கும் இந்த ஃப்ரூட்டை கேள்விப்பட்டிருப்போமா அப்படின்னு கேட்டோம்னா அதுவே ஒரு கொஸ்டின் மாதிரி தான் ரைட்டு தானே. சோ என்னது இந்த தூதாயும் பழம் அப்படின்னு கேட்டோம்னா இதை குறித்து வேதத்துல வேற எங்கேயாவது நம்ம பதிவுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யாக்கோபுடைய லைஃப் ஹிஸ்டரியில ஒரு சம்பவம் நடந்திருக்கும். யாருடைய லைஃப் ஹிஸ்டரியில யாக்கோபு நமக்கு தெரியும் யாரு, ஆபிரகாமுடைய பேர ஈசாக்கோட பையன் ரைட்டு தானே. அவருடைய லைஃப்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஆபிரகாம் யாக்கோபு வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார் யாரு அப்படின்னம்னா லேயாலையும் ராகேலையும். அவர் உண்மையிலேயே நேசிச்சது யாரு அப்படின்னா ராகேலை நேசிச்சிருப்பாரு. பட் ஒரு சில டிராப்ல இது மாட்டிட்டு அவர் யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னா லேயால கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ லேயால கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராகேல கல்யாணம் பண்ணுவாரு. ஸோ ரெண்டு பேருடைய பணிப்பெண்களையும் அதாவது அவங்களே யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னா யாக்கோபு கல்யாணம் பண்ணிக்குவார். ஸோ ஆவரேஜா எல்லாருக்கும் 2-3 பசங்க அப்படிங்கிற பட்சத்துல மொத்தம் 12 பசங்க யாருக்கு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு இருப்பாங்க யாக்கோபு. ஸோ இந்த 12 பசங்களுக்கு முன்னாடி லேயாளுக்கு குழந்தை இருக்கும், அதே மாதிரி அவருடைய பணிப்பெண்களுக்கு குழந்தை இருக்கும், அதே மாதிரி ராகேலுடைய பணிப்பெண்ணுக்கும் குழந்தை இருக்கும். யாருக்கு குழந்தை இருக்காது அப்படின்னா ராகேலுக்கு என்ன இருக்காது, குழந்தை இருக்காது. சோ இந்த ஒரு சூழல்ல இப்ப ராகேல் யாரு அப்படின்னு கேட்டோம்னா யாக்கோபு அதிகம் நேசிச்ச ஒரு பொண்ணு தான் யாருன்னா ராகேலு. பட் அந்த பொண்ணுக்கு என்ன கிடையாது, ஒரு வம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம போச்சு. இது ஒரு பெரிய ஒரு மனக்குறையவே யாருக்கு அங்க இருந்துட்டு இருக்குன்னா ராகேலுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நடக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 14வது வசனம். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தார். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றார். சோ இந்த சம்பவம் நமக்கு புரியும். என்னன்னா இப்ப யாருங்கன்னா ரூபன் போறாரு, அறுவடை காலங்கள்ல வந்து தோட்டத்துல போய் என்ன பாக்குறாரு, தூதாயும் கனி என்ன பண்றாரு பாக்குறாரு. அந்த கனியை கொண்டு யார்கிட்ட கொடுக்குறாரு, அவங்க அம்மாட்ட யார்கிட்ட லேயாள்கிட்ட கொடுக்குறாரு. இதை கொடுக்கறது இங்க யாரு பார்த்துருக்கா, ராகேல் பார்த்துட்டு இருக்காங்க. ராகேல் யாரு, லேயாளுடைய சகோதரி ரைட் தானே. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன கேட்கறாங்க, எனக்கு என்ன வேணும், இந்த தூதாயும் பழம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதை வீட்டுல இருக்க ஃப்ரீயா படிச்சு பாருங்க ரைட் தானே. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லேயாள் என்ன சொல்லுவாங்கன்னா, என் புருஷன் நீ என்ன பண்ணிட்ட, நீ எடுத்துட்ட, இப்போ உனக்கு இந்த கனியும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஆர்கியூக்கு போவாங்கன்னா ராகேல்கிட்ட ஆர்கியூக்கு போவாங்க. உடனே ராகேல் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய கணவன் நீ என்ன பண்ணிக்க, ஸோ இன்னைக்கு உன்னுடைய கணவன் நீ வச்சுக்க, எனக்கு என்ன கொடு. ஸோ அதுக்கு ஒரு கான்வர்சேஷனை பில்டு பண்ணி ராகேல் வந்து லேயாள்கிட்ட வந்து என்ன வாங்கிடுவாங்க, அந்த பழத்தை என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. ஸோ இதுல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது நம்ம தனியா சப்ஜெக்டா கூட பார்க்கலாம். இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப ராகேல் அம்மா எதுக்கு அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பழத்துக்கு, அந்த தூதாயும் பழத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அம்மாவுக்கு பெரிய ஒரு அந்த பழம் தான் இப்ப மஸ்ட், அது எனக்கு என்ன வேணும். ஸோ இப்போ நம்ம அந்த பழத்துக்காக இவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்கன்னா அப்போ ரொம்பவே கிடைக்கிறதுக்கு ரேரான ஒரு ஃப்ரூட்டா கூட அது இருந்திருக்கலாம். மேபி நமக்கு அதை குறித்து பெரிய அளவுல கிடைக்கல ரைட் தான். ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப ரேரான ஃப்ரூட்டா இருந்திருக்கலாம், இல்ல ரொம்ப வந்து மனுஷங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டேஸ்ட்ல இருந்த ஃப்ரூட்டா கூட இருந்திருக்கலாம். பட் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட் வேணும்னு சொல்லிட்டு யாக்கோபை கொடுத்து எதை வாங்கியிருப்பாங்க,
யாக்கோபை கொடுத்து யாக்கோபுக்கு பதிலாக அந்த ஃப்ரூட்டை வாங்கி இந்த அம்மா சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தப்படி யார் கன்சீவ் ஆயிடுவானா, ராகேல் அம்மா கன்சீவ் ஆகி அவங்களுக்கு 2 பசங்க பிறப்பாங்க. அவங்கள்ட்ட தேவனுடைய திட்டம் அப்படியே டெவலப் ஆகிட்டு நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வசனத்துக்கு நம்ம ஏன் வந்தோம் இங்கே அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஒரு ஃப்ரூட்டை பத்தி தான் உன்னத பாட்டில் யார் பேசுறதுன்னா சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதாவது ராகேல் அம்மா யாக்கோபை கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒரு ப்ரீசியஸான ஒரு ஃப்ரூட்டை பத்தி தான் உன்னத பாட்டில் வந்து யாருன்னா சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரூட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல்லு இப்ப யார்கிட்ட இருக்குங்களாமோ, நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரூட்டில் அப்படி என்னதான் இருக்கு, அந்த பழத்துக்கு அப்படி என்ன ஒரு விசேஷ குணம் இருக்கு. அதாவது ராகேல் அம்மா தன் கணவனையே கொடுத்து வாங்குற அளவுக்கு, உடனே நம்ம வெளியாளுங்க பார்த்தா வித்தியாசமா யோசிப்பாங்க. தன் கணவனை கொடுத்து வாங்க, கணவனை யார்கிட்ட கொடுத்தாங்க, அவங்க அக்காட்டைங்களா, அதுவும் அந்த அம்மாவும் மனைவி தான், ரைட்டு தானே. லேயாளி யார் அப்படின்னா மூத்த மனைவி, ராகேல் வந்து இளைய மனைவி, ரைட்டு தானே. மூத்த மனைவிக்கு அன்றைக்கு வந்து யாக்கோபை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக எதை வாங்கியிருக்காங்கன்னா அந்த பழத்தை வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த பழத்தை கொடுக்கறத காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பழம் வந்து எதற்காக அறியப்படுற பழம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இனப்பெருக்கத்துக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் என்ன பழம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூதாயும் அப்படிங்கிற கனி. எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, ராகேல் அம்மாக்கு இப்போ வரைக்கும் என்ன கிடையாது, குழந்தை கிடையாது, ரைட்டு தான். ராகேல் அம்மாக்கு இப்போ வரைக்கும் குழந்தை கிடையாது. ஸோ ரொம்ப நேசிச்ச ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற மனக்குறை யாருக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா யாக்கோபுக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மெடிசன் மாதிரி அப்படி புரிஞ்சுக்கலாங்களா. இப்ப குழந்தை பிறகு டாக்டர் மெடிசன் வாங்கி போடுவாங்கல்ல, அந்த மெடிசன் மாதிரி அங்க செயல்பட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு இந்த தூதாயும் பழம், ரைட்டு தானே. இந்த பழத்தை வந்து ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது லவ் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட், ரைட்டு தானே. அதாவது என்ன, அன்புக்குரிய ஹார்மோன்களை இல்ல அந்த ஒரு உடம்புல சுரக்கக்கூடிய அந்த ஒரு அமிலங்களை அதிகமா சுரக்க வைக்கக்கூடிய ஒரு பழம், இனப்பெருக்க சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பழமா தான் எது அறியப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூதாயும் பழம் அப்படின்னு பார்க்கணும். இதை வந்து நம்ம இதுல போய் டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பழத்தை வந்து கிரேக்கர்கள் என்ன சொல்லுவாங்க, சிற்றின்ப பழம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பழத்தை அவங்க வெறுத்து ஒதுக்கி இருக்காரு. இது வந்து மனுஷனை தவறான பாதையில கூட்டிட்டு போகும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒதுக்கி வச்ச ஒரு ஃப்ரூட்ல ஒரு ஃப்ரூட் என்னன்னு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூதாயும் அப்படிங்கிற ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க, ரைட்டு தான். ஸோ அந்த அளவுக்கு மனுஷனுடைய அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தை, கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்க அந்த அன்பை அதிகப்படுத்தக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு பழமா எது இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூதாயும் அப்படிங்கிற இந்த ஒரு பழம் இருந்திருக்கு. இதோட சயின்டிபிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா அப்ரோடைசெக்ட்னு சொல்றாங்க. இதுக்கும் என்னதான் அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இனப்பெருக்க சக்தியை தூண்டக்கூடிய ஒரு அமிலம் இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜூசியான, அதே மாதிரி ஒரு அதுல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுமே கூட மெஸ்மரைஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் எதுல இருக்கும் அப்படின்னு மெஸ்மரைஸ்னா புரியுதுங்களா, மனுஷனை மதிமயக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ட்ரக்ல இருந்து வரக்கூடிய வாசனை வந்து அந்த பழத்துல இருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரூட் தான் என்ன அப்படின்னா மனுஷனை ஈர்க்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படி புரிஞ்சுக்கலாங்களா. மனுஷனை ஈர்க்கக்கூடிய, இப்போ மற்ற விலங்கினங்கள்ல இனப்பெருக்க கால சமயத்தை வரக்கூடிய சமணம் தெரியும். இப்போ வந்து ஒவ்வொரு அனிமல் வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும், இல்ல தண்ணிலிருந்து ஒரு வாசனை என்ன பண்ணும் வெளிப்படுத்தி தன்னுடைய எதிர்பாலினத்தை தனக்காக என்ன பண்ணிக்கும், இனப்பெருக்க காலத்தை கூப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூதாயும் அப்படிங்கிற ஃப்ரூட். நம்ம பவர் பாயிண்ட்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்டோட வேர் பகுதியுமே கூட எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹியூமன் பாடியோட பாட்டம் சைடு எப்படி இருக்குமோ அப்படித்தான் எதுவும் இருக்குங்களா. இதோட தண்டு பகுதி கீழே இந்த வேர் பகுதியானது ஒரு மனிதனுடைய கீழ்பாதி, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உடம்பு பகுதி எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இதோட வேர் பகுதியுமே என்ன பண்ணிக்கலாமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரூட்டு, அதாவது மதிமயக்கக்கூடிய வாசனை தரக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் என்ன அப்படின்னா இந்த தூதாயும் அப்படிங்கிற இந்த ஒரு கனி. இப்ப சபை என்ன சொல்றாங்கன்னா, இந்த கனில இருந்து வரக்கூடிய ஸ்மெல் இப்ப யார்கிட்ட வருதுங்களாமோ, சபைக்கிட்ட வருது. மறுபடியும் சொல்றேன், இது என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப வைஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூதாயும் பழத்து மேல வரக்கூடிய வாசனை இப்ப எங்க இருந்து வருதுங்களாமோ, என் மேல இருந்து வருது. அப்படின்னா சபை என்ன சொல்ல வராங்கன்னா, இது வரைக்கும் நீங்க ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தோம், இனிமேல் நீங்க வேற சரீரம் நான் வேற சரீரம் இல்லை, நீ கிறிஸ்துவும் சரி சபையும் சரி என்னதுங்களாமோ ஒரே சரீரம். அந்த ஒரே சரீரமா இருக்கிறதுக்கு சபை சொல்ல வர விஷயம் என்னன்னா, இனிமேல் நான் உங்களில் பெருகுவதற்கு என்னவா இருக்கிறேன். சபை என்னவாகணும், சபை சிங்குலரா இருக்கணுமா இல்ல மல்டிப்ளைட் ஆகணுங்களா. உலகத்தை பொறுத்தவரை இனப்பெருக்கம் அப்படின்னு வேற ஒரு சிந்தனைக்குள்ள போவாங்க. அந்த ஒரு கான்செப்டுக்கே பைபிள் என்ன கிடையாது. அது தவறா சரியாங்கிற ஜட்ஜ்மெண்ட் நம்ம போல. ஆனா இந்த இடத்துல சபை சொல்ல வர விஷயம் என்னன்னா, என்னை நீங்க எதுக்கு அழைச்சிங்களோ, ஒரு கணவன் மனைவி லைஃப்னாலே அடுத்து அவங்க ஜெனரேஷன் என்ன ஆகும், மல்டிப்ளைட் ஆகும். இப்ப சபை என்ன சொல்றதுன்னா, இப்ப நான் எதுக்கு ரெடியா இருக்கேன்னா மல்டிப்ளை ஆக என்ன பண்ணிருக்கேன், நான் ரெடியா இருக்கேன். நீங்க என்கிட்ட என்ன விதையா போறீங்களோ அந்த விதை நீ என்ன ஆகும், டெவலப் ஆகும். சத்தியத்தை கொடுத்தீங்கன்னா சத்தியத்தை என்ன பண்ணுவேன், டெவலப் பண்ணி தருவேன். ஜனங்களை கொடுத்தீங்கன்னா
சோ என்ன நோக்கத்துக்கு அழைச்சிங்க? உலகத்தோட ரட்சிப்பு தான் உங்க நோக்கம்னா அதையும் செய்து முடிக்கக்கூடிய கடமை இங்க யாருக்கு இருக்குன்னா சபைக்கு. சோ அவருடைய சித்தத்தை நான் பரிபூரண நிறைவேற்ற நான் ரெடியா இருக்கிறேன். அந்த ஒரு வாசனை உங்க மேல, அதான் அன்பின் வாசனை. கரெக்ட் தான். உங்க மேல இருக்க அன்பின் வாசனை இப்ப எனக்கு என்ன வருது? அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப நீங்க என்ன என்கிட்ட கொடுத்தாலும் அதை என்ன பண்ணி தருவேனா? மல்டிப்ளை பண்ணி தருவேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் இப்ப சபை என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 13வது வசனம். தூதாயும் பழம் வாசனை வீசும், நமது வாசலண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. சோ இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா தூதாயும் பழம் இப்ப என்ன வீச ஆரம்பிச்சிருச்சுங்களாமோ. சோ இப்ப சபை சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஐ எம் ரெடி டு மல்டிப்ளை. நான் இப்ப வந்து பெருகிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். இனி இந்த சரீரத்துல வேற யாருக்கு என்ன கிடையாது. இவ்வளவு நாள் இந்த சரீரத்தை யாரு ஒப்பு கொடுத்திருந்தோம்? நம்ம தீமோத்தேயுல படிச்சிருக்கோம். மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரர், அகந்தையுள்ளவர், பொய் சொல்றவங்க, கேடு நினைக்கிறவங்க, இப்படி எல்லாமே இந்த மாதிரியான உலக காரியங்களுக்கு தான் நம்ம சரீரத்தை என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துட்டு இருந்தோம். முறையா சபை என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் இந்த உலக காரியங்களுக்கோ உலக ஆசபாசங்களுக்கோ உலக தேவைக்கோ என்னுடைய சரீரத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். இனிமேல் இந்த சரீரம் யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இனிமேல் இந்த சரீரம் உம்முடைய சித்தத்தை மட்டும்தான் என்ன பண்ணும், செய்யும், இல்ல மல்டிப்ளை பண்ணும். அப்படிங்கிற இடத்துக்கு இங்க யார் வந்துட்டதுன்னா சபை வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த அன்பை அதிகமாய் சுரக்கக்கூடிய வாசனை தரக்கூடிய ஒரு வாசம் இப்ப யார் மேல இருந்து வீசுதுங்களோ? சபை மேல இருந்து வீசுது. இனிமேல் உங்க சித்தம் இல்லாம, இல்ல உங்களை தாண்டி நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன். கிறிஸ்துவை தாண்டி, கிறிஸ்துவுடைய சிந்தனையை தாண்டி, கிறிஸ்துவுடைய திட்டத்தை தாண்டி, கிறிஸ்துவுடைய வேலையை தாண்டி சபை இனிமேல் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சபை இங்க என்ன சொல்றதுன்னா, சிம்பிளா சபை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆரம்ப காலங்கள்ல 1ஆம் உலகத்துல இருந்து முடிஞ்சு 2ஆம் உலகத்துல சபையை எடுக்கிறதுக்கு தேவன் செலக்ட் பண்ண ஒரு ஆள் யாருன்னா ஆபிரகாம். ரைட் தானே? சோ ஆபிரகாம்ட்டு அவர் சொன்ன வாக்கு தத்தம் நம்ம நல்லாவே ஞாபகம் இருக்கும். என்ன வாக்கு தத்தம்னா, நமக்கு ஆதியாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாக்கும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்களாமா, ஒருத்தர் அவர் சூஸ் பண்றாரு அப்படின்னாலே அதோட மெயினான பர்பஸ் என்னன்னா, அவங்க டம்ப் பண்றது கிடையாது. அவங்க என்ன பண்ணியாகணும், மல்டிப்ளை, பெருக்கியாகணும். சோ ஆபிரகாம் முத அழைச்சப்ப அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமே என்னன்னா, இனி நீ எப்படி பெருகுவன, நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் யாரிடத்துல வருங்களாமா, உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் யார் சந்ததியில பிறப்பாங்க. சோ இப்ப சபை சொல்ல வருதுன்னா, ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நான் வந்து நிறைவேற்றதுக்கு என்னவா இருக்கிறேன், நான் ரெடியா இருக்கேன். இப்ப நீங்க என்கிட்ட என்ன விதை போட்டாலும் அது 1ம் 10ம் 100 வரும். ஏன்னா என்னுடைய மைண்ட் ஃபுல்லா, என்னுடைய வாசனை ஃபுல்லா, என்னுடைய சிந்தை ஃபுல்லா யாரை பற்றியதான். திருமணமான புதிதுல ஒரு கணவனுக்கு மனைவியை குறித்த சிந்தனை எப்படி இருக்குமோ, இல்ல மனைவியின் சிந்தை எப்படி கணவனை சுற்றி மட்டுமே இருக்குமோ, அதே மாதிரி சபை சிந்தனை யாருக்கு சுற்றி மட்டும்தான் இருக்குங்களோ, கிறிஸ்துவை பற்றினதே அல்லாமல் வேறொன்றை பற்றினதும் அல்ல அப்படிங்கிற அளவுக்கு சபை தன்னை முழுமையா கிறிஸ்துவ ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்வால்மெண்டான ஒரு வாசத்தை யார்கிட்ட வீச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, யார்கிட்ட கிறிஸ்துவ கிட்ட வீச ஆரம்பிக்கக்கூடிய இடத்துக்கு யாரு போயிட்டாங்கன்னா சபை போயிட்டாங்க. தன்னை முழுவதும் ஒப்புக்க கொடுக்கக்கூடிய, முழுவதும் புரியுதுங்களா, அதுல என்ன கிடையாது, பாசியல் கிடையாது. என்னுடைய கையை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, என்னுடைய காலம் அப்படிலாம் கிடையாது. சோ என்டையருமே இப்ப யாருடைய ப்ராப்பர்ட்டி தான், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. நீங்க இந்த மண்ணை எப்படி வணைந்தாலும் இந்த மண் என்ன பண்ணும், அந்த டிசைனுக்கு வரும். இந்த மண்ணு இனிமேல் தன்னுடைய சித்தத்தை என்ன பண்ணாது, செய்யாது. இனிமேல் இது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் சபை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப அந்த அன்பின் வாசனை, இது அடிமைத்தனம் கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அன்பின் வாசனை. அவர் மேல அந்த அன்பை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அந்த வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய விதமா சபை செய்யக்கூடிய நடைமுறை தான் என்ன அப்படிங்கும்போது, இந்த தூதாயின் பல வாசனை என்ன பண்ணுங்களாமா என் மேல வீச ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபை அடுத்து சொல்லக்கூடிய வாசனை என்ன அப்படி பார்க்கும்போது, தூதாயும் பழம் வாசனை வீசும், நமது வாசல்கள் அண்டையிலும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எந்த வாசல்கள் அண்டையில? நமதுன்னா இங்க 2 பேர் இருக்கிறாங்க, சபையும் கிறிஸ்துவும். எங்க இருக்கிறாங்களா? ஒரே வீட்டுல. அப்படி புரிஞ்சுக்கலாங்களா? ஒரு வாசல் அப்படின்னா வீடு என்னதான், ஒரே வீட்டுல. இப்ப ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னாலே 2 பேரும் என்ன சரீரமா இருக்கிறாங்க, ஒரே சரீரமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சோ இந்த நமக்குரிய வாசல் என்னன்னா, ஒரே வாசல்னா 2 பேரும் ஒன்னாதான் என்ன பண்ணி ஆகணும், டிராவல் பண்ணி ஆகணும், ஒன்னாதான் உள்ள வந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். சோ பிதாவைய தேவன் எப்படி எல்லாருக்குள்ளும் இருக்கிறாரோ,
யோவான் 17ஆம் அதிகாரம் படிச்சிருக்கோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ணின ஒரு பிரேயர், ரைட் தானே? அவருடைய மரணத்திற்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களுக்காகவும் திருச்சபையின் பிள்ளைகளுக்காகவும் உலக ஜனங்களுக்காகவும் ஒரு பெக்யூலியரா பண்ணின ஒரு பிரேயர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரைட்? அந்த பிரேயர் அவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லிருப்பார்? நானும் நீங்களும் ஒன்றாயிருக்கிறது போல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்முடன் ஒன்றாயிருக்கும்படி அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இப்ப அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சபை இங்க நம்ம கோட் பண்றாங்க. நீங்க பண்ணின பிரேயர் இப்ப என்ன ஆயிருச்சு? கேட்கப்பட்டிருக்கு. யார்கிட்ட? அவர் பிரேயர் பண்ணாலே இது கேட்கப்பட்டோம். இப்ப நீங்க பண்ணின பிரேயரை தேவன் அக்செப்ட் பண்ணி இப்ப யார் சரீரத்துல இணைச்சிட்டாங்கன்னா என்ன விட்டாங்க? சபைய கிறிஸ்துடைய சரீரத்துல இணைச்சிட்டாங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் எந்த வாசல்ல இருக்கோம்னா ஒரே வாசல்ல தான் இருக்கோம். சோ சபைக்கு என்ன சொல்றாங்கன்னா, தூதாயும் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது புதியவைகளும் பழையவைகளும் ஆள சகல விதமான கனிமரங்களும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதியவை பழையவைனாலே நமக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னது? புதியவை பழையவைனால பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். சபை இங்க சொல்ல வர விஷயம்னா இது ரெண்டும் நான் எங்க வச்சிருக்கிறேன்? என் வீட்டு வாசல் என்ன பண்ணிருக்கேன்? நான் வச்சிருக்கேன். இது ரெண்டு யாருக்கு தான்? சோ சபை இங்க என்ன சொல்ல வரனா, பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து ஒரு குரூப்ல ஒரு விஷயம் எதிர்பார்த்தார். யார்கிட்ட? அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை தேவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணார். அதை அவங்க செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சாமியால படிச்சிருக்கோம். என்னன்னா, அவங்க தங்களை ஆள்வதற்கு யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா உலகத்துல இருந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்க? சூஸ் பண்ணுவாங்க. எகிப்துல இருந்து கூட்டு வந்தவரை மறந்துடுவாங்க, மண்ணா கொடுத்தவரை மறந்துடுவாங்க, அதே மாதிரி காடை கொடுத்தவரை, கேட்ட நேரத்துல தண்ணி கொடுத்தவரை எல்லாத்தையும் மறந்துட்டு அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், 40 வருஷம் டிராவலு, தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் இவங்கெல்லாம் பண்ணின அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே செகண்ட்ல உலகத்தை நாடி போகக்கூடிய ஜனங்களா தான் அங்க யார் இருந்தது? அவர் சொல்லியிருப்பார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு. அவங்க யாரை தள்ளிட்டாங்க? என்ன தள்ளிட்டாங்க. அதான் என்ன சொல்ல, அவர் சிம்பிளா சொல்லணும், அவங்க என்னை வேணான்ட்டாங்க. அவர் சொல்ல ஒரு விஷயம் என்ன, சோ ஒரு தகப்பனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது. சோ சபை இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க விட்டுட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த கேரக்டர் இப்ப நான் யார் தரேன்? நான் தரேன். இனி நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். எனக்கு நீங்க மட்டும்தான். இந்த பழசுல இருந்து நீங்க எதிர்பார்த்த விஷயமும் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல எதிர்பார்த்தாங்கல்ல, அதான் என்ன புதிய ஏற்பாட்டு நமக்கு தெரியும். 2 கட்டளையில மிகவும் கிறிஸ்து சபைக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ரூல் இருந்துச்சு, அவர் கொடுப்பாரு, இவங்க வாங்கிக்குவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவர் பின்னாடி போகணும்னு நீங்க தான் என்ன பண்ணணும். பழைய ஏற்பாட்டில் அவர் கூப்பிட்டார், என்னை பின்பற்றுகிறவர்களை இருங்கள், என்னை பின்பற்றி நீங்க வாங்க, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போங்க அப்படின்னு சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க விரும்பின என்ன பண்ணலாம். சோ இங்க சபை என்ன சொல்லுதுன்னா, நான் விரும்பி என்ன பண்ணிருக்கேன், உங்களோட வந்திருக்கேன். அதே மாதிரி அவங்க செய்ய தவறின விஷயம் எல்லாத்தையும் என்னவா இருக்கிறேன், செய்யறதுக்கும் நான் என்னவா இருக்கேன், நான் ரெடியா இருக்கேன். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லாத்தையுமே ஒரு ஃபுல்லி பேக்கேஜா கொடுக்கறதுக்கு நீங்க என்னவா இருக்கேன், ரெடியா இருக்கு. நீங்க என்ன கேட்டாலும் என்றது என்ன பண்ணும். அதாவது கிறிஸ்து நீங்க அடிமையா இருன்னு சொன்னாலுமே சபை எதுக்கு ரெடியா இருக்கும்? நான் அடிமையா இருக்கேன், எனக்கு கீழ்ப்படின்னு சொன்னாலும், இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னாலும், சோ சபை இங்க வந்து நான் ரெடிங்கிற வார்த்தை மட்டும்தானே ஒழிய ஆப்போசிட்டா கிறிஸ்துவுக்கு பேசுற மைண்ட் செட்ல இங்க யாரும் கிடையாது. சோ நீங்க என்ன எதிர்பார்த்தாலும், சோ நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம் பண்ணோம்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9 வசனங்கள் வாசிக்கிறோம். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. சோ சபைக்கு அவர் கொடுத்த விஷயம் ஆதி முதல் சொன்ன விஷயத்தை தான் ஒரு மாடுலேஷன்ல கிறிஸ்து என்ன பண்ண நமக்கு இங்க கன்வே பண்ணாரு. அந்த பழைய கற்பனை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடுத்த வசனம் வாசிக்கிறோம். மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. சோ என்ன சொல்லிட்டாங்களாமா, பழைய கற்பனை நான் உங்களுக்கு சொல்றேன், அதே நேரத்துல புதிய கற்பனை ஒன்னு சொல்றேன். இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் ஒரு புதிய ஒரு மெய்யான ஒளி யாருக்கு கிடைக்குமாமா. சோ பிதாவிய தேவனுடைய கற்பனையும் கட்டளையும் மீறி இங்க சபை ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அது கேட்கறதுக்கு கடினமா தெரியும், ஆனா அன்பின் நிமித்தம் போயிட்டோம்னா அது மாதிரி ஒரு எளிமையான விஷயமே இருக்கா. சோ அன்பின் நிமித்தம் செய்யக்கூடிய காரியங்களை நமக்கு பலவீனம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, சோ அது நேசத்தின் அடிப்படையில செய்யற ஒரு விஷயம். ஒரு தாய் தன் குழந்தைய பாத்துக்கிறது அப்படின்னா, ஒரு செவிலியர் ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் ஒரு தாய் ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். செவிலியர் பார்க்க அது கடமை, வேற வழியில் அவங்க என்னதான் பண்ணியாங்க. ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க பாத்துக்கிட்டாங்கன்னா ஒரு அளவுக்கு பாத்துக்கணும் இல்லையா. ஒரு தாயுடைய அன்பு அங்க கிடைக்குமான்னு கேட்டோம்னா, பட் வேலைங்கிறது என்னதான், 2 பேர் பாக்குற வேலை ஒண்ணுதான். பட் அங்க அன்பு அப்படிங்கிற ஒரு அளவுகோலை வச்சு பார்த்தோம்னா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும்.
சோ சபை கிறிஸ்துவுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் உலகத்துல இருந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்கள். பொய் சொல்லாதீங்க அப்படின்னாலே இது நமக்கு எப்படித்தான் இருக்கும். பொய் கூட சொல்றாம எப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். ஆனா சபையா மனநிலையில இருந்து பார்த்தோம்னா அது ரொம்பவே ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஏன்னா யார் அதை அப்படி ஈஸியா வாழ்ந்துட்டு போயிட்டு ஆண்டவரையே, ஏன்னா அவருடைய மைண்ட் ஃபுல்லா பிதாவாகிய தேவன் இருந்ததுனால தேவனுடைய எந்த கற்பனையிலும் எந்த கட்டளையும் யாரும் மீறலை. கிறிஸ்து மீறாத மாதிரி இப்ப சபை என்ன பண்ண மாட்டாங்க, மீற மாட்டாங்க. சோ சபை கடைசியா சொல்லி முடிக்கிற விஷயம் என்னன்னா, அதுல 1 யோவான் 2:9 ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறார். சோ இந்த 2 விஷயங்களுமே, அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் காட்டக்கூடிய கிறிஸ்துவுடைய அன்பா இருக்கட்டும், இதை வாங்கிக்கிட்டு நம்ம ஒளியில இருக்கிறோம்னு சொல்லிட்டாலே நம்ம ஒரு பூரணமான அன்பை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும், காட்டி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் என்னன்னா அடையாளப்படுத்துது. சோ இப்ப நான் சபை என்ன சொல்றதுன்னா, இந்த ஒரு பூரண அன்பு, யாரையுமே பகைக்காத, யாரையுமே வெறுக்காத, எல்லோரையும் சிநேகிக்கக்கூடிய, கூடுமானால் யாவருடன் சமாதானமா இருக்கக்கூடிய அன்பு தான் இங்க யாருக்குள்ள வந்துருச்சுங்களா. சோ இப்ப சபை சொல்ல ஒரு விஷயம்னா, பழசா இருந்தாலும் சரி, அதாவது பழைய ஏற்பாட்டுல தேவன் கொடுத்த கற்பனை கட்டளை அதுல இருந்து கேட்டாலும் சரி, இல்ல புதிய ஏற்பாட்டுல உங்கள் நிமித்தம் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அன்பின் பிரமாணம் தான் சரி, எல்லாத்திலையும் நான் ஒரு பூரணப்பட்ட நிலைமையில என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், வந்துட்டேன். இது 2மே இப்ப யார்கிட்ட இருக்கு, நமது வாசல்கள் அண்டையில் இருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு என்னவா இருக்கிறேன். சோ அந்த வசனத்தை சபை எப்படி சொல்லி முடிக்கிறான்னா, தூதாயும் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பலவைகளுமான சகல விதமான கனி மரங்களும் என்ன இருக்குதுங்களா. சகல விதமான இது இல்லைன்னு சொல்ற மாதிரி ரைட்டு தானே. கிறிஸ்துவ கிட்ட, ஐ மீன் கிறிஸ்து சபை கிட்ட என்ன எதிர்பார்த்தாரோ அது என்ன எதிர்பார்த்தாலும் யார்கிட்ட கிடைக்கும், சபை கிட்ட கிடைக்கும். ரைட்டு தானே. நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்னு கேள்விப்பட்டிருக்கோம். அங்க எப்படி எல்லா விதமான உணவு பதார்த்தங்களும் கிடைக்குமோ அதே மாதிரி இப்ப சபை கிட்ட கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இங்க யார் வாழ்ந்துட்டு இருக்கிறதுங்களா. சோ அப்ப சபையோட பிரையாரிட்டி என்னன்னா, அவருக்கு என்ன பிடிக்கும், நான் எப்படி அவருக்கு அதை செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் பார்த்து பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ எந்த அளவுக்கு சபை கிறிஸ்துவுக்குள்ள பூரணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:5-6. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். எப்படி இருக்குங்களாமா, யார் எல்லாம் அந்த வசனத்தை கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தேவ அன்பு மெய்யாகவே எப்படி இருக்குங்களாமா, பூரணப்பட்டிருக்கு. பூரணம்னா கம்ப்ளீட்டர், அவ்வளவு, அதை தாண்டி வெளியே போய் யோசிக்கிறதுக்கு. சோ அந்த அளவுக்கு பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை எதுக்கலாமா, நம்ம அவருக்குள்ளதான், அவருடைய சரீரத்துக்குள்ள, அவருடைய சரீரத்துல ஒரு அவயவமா தான் சபை இருக்கிறோம் அப்படிங்கறதுக்கே என்னதான் அடையாளம்னா அதனாலதான் தெரிஞ்சுக்கலாம். எதனால, அந்த அன்பை நம்ம எப்படி காட்டுறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம யாருடைய சரீரத்துல இருக்கமா இல்லையா முடிவு பண்ணிக்கலாம். இப்ப சபை இதை உறுதியா சொல்லுது அப்படின்னாலே, சபை தன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு எப்படி காட்டியிருக்காங்க. யாரு அடிச்சாலும் சபைக்கு என்ன கிடையாது, யாரு அவமானப்படுத்தினாலும் சபைக்கு கவலை கிடையாது, யாரு தன்னை இன்சல்ட் பண்ணாலும் சபைக்கு என்ன பண்ணாது, கவலை கிடையாது, யார் தன்னை கௌரவப்படுத்தினாலும் சபை என்ன கிடையாது, சபைக்கு எந்த கவலை. சபையுடைய ஒரே பிரையாரிட்டினா, கிறிஸ்து ஏன்ட்ட ஒரு அன்பை என்ன பண்ணியிருக்காரு, காட்டியிருக்காரு. அந்த அன்பை இந்த உலகத்துக்கு நான் என்ன பண்ணி ஆகணும், காட்டியாகணும். அது மட்டும்தான் சபையுடைய முழு பிரையாரிட்டியாவே இருக்குது அப்படிங்கிறத சபை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதுல 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சோ அந்த அம்மா சொன்னாங்கல்ல, தூதாயும் பழம் வாசனை வீசும் நமது வாசல்களிலே சகல விதமான பழையவைகளும் புதியவைகளும் இருக்கக்கூடிய சகல விதமான கனி மரங்களும் சொல்லியிருக்காங்க. கனிமரங்கள் நம்ம புதிய ஏற்பாட்டுல கலாத்தியால படிச்சிருக்கோம். ஆவியின் கனியோ, அந்த வசனத்தை ஞாபகம் இருக்குங்களா, ஆவியின் கனிகளோவா ஆவியின் கனியோவா. ஆனா அங்க எத்தனை கொடுத்துருக்கோம், 9 ஃப்ரூட் கொடுத்திருப்பாரு. அப்ப அங்க எப்படித்தான் எழுதியிருக்கணும், கனிகளோடு தானே போட்டுக்கணும். ஆனா சிங்குலர் தான் எழுதியிருப்பாரு. சோ என்ன சொல்ல வர்றாருன்னா, இது எல்லாம் இருந்தா தான் ஒரு ஃப்ரூட். இப்போ ஒரு ஃப்ரூட் எடுத்து, ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்தோம்னா ஒரு தோல் இருக்கணும், அதுக்குள்ள கவர் பண்ணி ஒரு நார் இருக்கணும், அதுக்குள்ள ஒரு தோல் இருக்கணும், அதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் இருக்கணும், அதுக்குள்ள சீட்ஸ் இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்தாதான் என்னது ஒரு ஃப்ரூட். இது எல்லாம் தனித்தனியா இருந்தா அது என்ன கிடையாது. சோ இங்க இந்த 9 கனிகளும் சேர்ந்தாதான் ஒரு ஃப்ரூட். ரைட் தானே. இந்த 9 கனிகள் மட்டும்தான் பைபிள்ல இருக்கான. இது பிரையாரிட்டியா கொடுக்கப்பட்ட, நம்ம வெளிப்படுத்தல அந்த 12 கற்களை குறித்து படிச்சிருக்கோம். அதுல எக்ஸ்ட்ரா 3 விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாரு. சோ நிறைய குணாதிசயங்கள். இங்க சபை என்ன சொல்றதுன்னா, நீங்க பைபிள்ல இருந்து எந்த டிவைன் கேரக்டரை கேட்டாலும் அது யார்கிட்ட இருக்குங்களா, என்கிட்ட இருக்கு. சபை சொல்ல ஒரு விஷயம் என்ன, பைபிள்ல இருந்து நீங்க 9 கேட்டாலும் சகல விதமான கனிமரங்களும் ஆவியின் கனிகளை தாண்டி நீங்க பைபிள்ல இருந்து மனத்தாழ்மையை கேட்டா யார்கிட்ட இருக்கும், சபைகிட்ட இருக்கும். அன்பை கேட்டா சபைகிட்ட இருக்கும். சகிப்புத்தன்மையை கேட்டா சபைகிட்ட இருக்கும். விட்டு கொடுக்க ரெடியா இருந்தா சபை என்ன பண்ணும்.
சோ சபை வந்து ஒரு என்டையரான ஒரு குணாதிசயங்களோட பேக்கேஜா தான் இங்க யார் இருக்கிறதுங்களா. சோ நீங்க என்ன கேட்டாலும், சோ அந்த உன்னத பாட்டு ஒன்னியவனை படிச்சவங்க 2 வாசிக்கும் போது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே. சபை என்ன சொல்லுதுன்னா, இப்ப நான் வேற யாருமே இல்ல, நீங்க தான் நான். நீங்க சபை சொல்ல வச்சு அதான் அவர், நீங்க எப்படி நடக்கிறீங்களோ, நீங்க ஒரு ஸ்டெப் வச்சா நானும் ஒரு ஸ்டெப் வைப்பேன், நீங்க 2 ஸ்டெப் வச்சா, நீங்க சிலுவை தூக்குனா நானும் உங்க கூட என்ன பண்ணுவேன், நிப்பேன். உங்க கையில ஒரு ஆணி அடிச்சா என் கையிலையும் ஒரு ஆணி கண்டிப்பா விழுகும். தனியால யாரும் என்ன பண்ண வேண்டாம், அடிக்க வேண்டாம். ஏன்னா உங்க சரீரத்துலதான் யாருடைய அவயவம் இருக்கு. சோ சபை சொல்ல விஷயம், இனி உங்கள இருந்து என்னை என்ன பண்ண முடியாது யாருனாலையுமே. சோ பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த சபை இங்க என்ன சொல்லுதுன்னா, தூதாயும் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகல விதமான கனிமரங்களும் உண்டு. என் நேசரே என்ன சொன்னாங்களாமா, இனிமேல் யார் மட்டும் எனக்கு நேசர், கிறிஸ்து மட்டும். சோ என் நேசரே, உமக்கு அவைகளை யாருக்கு வச்சிருக்கிற. இப்ப சபை சொல்ற விஷயம், இது மொத்தமே யார்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்னு நினைச்சாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு தரக்கூடிய முழு அதிகாரம். இந்த சரீரம் யாருடைய சரீரம் தான், உங்க சரீரம். இதுல இருந்து நீங்க அன்பை எடுக்கணும்னா, சந்தோஷத்தை எடுக்கணும்னா, சமாதானம், நீடிய பொறுமை, எதை எடுக்கணும்னாலும் சபையுடைய சரி நீங்க என்ன பண்ணிக்கலாம். நீங்க எடுக்கிறதுக்கு இதுல வந்து குறையறக்கு என்ன இருக்காது. எவ்வளவு எடுத்தாலும் அன்பு எப்படி கிறிஸ்துவிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும், தேவனிடத்துல இருந்து அன்பு எப்படி வந்துகிட்டே இருக்குமோ, அதே மாதிரி கடைசி நாட்கள்ல சபைக்கு இருக்கிற அன்பு என்ன பண்ணாது, குறையவே. சோ நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்கக்கூடிய இடத்துல இப்ப யார் இருக்கிறதுனா சபை இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக சபை சொன்ன ஒரு விஷயம்னா, இப்படிப்பட்ட ஒரு வாசனை உங்கள நான் பெருகக்கூடிய அளவுக்கு ஒரு வாசனை யாருக்கு இருந்து வருதுன்னா, தூதாயும் பழம் தன்னுடைய வாசனை என்ன பண்ணுறோம் வீசும். இனி நான் உங்க சரீரத்துல இருந்து என்ன பண்ண மாட்டேன், என்னை யாரும் பிரிக்க முடியாது. நான் உங்க சரீரத்துக்குள்ள மட்டும்தான் இருப்பேன். நீங்க என்ன கேட்டாலும் என்கிட்ட என்ன பண்ணும், கிடைக்கும். நீங்க கேட்கறதுக்கு அப்ஜெக்ஷனே யார்கிட்ட இருக்காது, சபை கிட்ட இருக்காது. ஏன்னா கிறிஸ்து அதற்கு முன்னாடியே சபைக்கு வேண்டி எல்லாத்தையும் ஓவர்ஃப்ளோவாய் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. சபைக்கு அன்பும் சரி, சபைக்கான சந்தோஷத்தையும் சரி, சபைக்கு தன்னுடைய சரீரத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் சரி, எல்லாத்தையும் கிறிஸ்து எப்படி செலுத்தி தீர்த்திருக்கிறாரோ அதே மாதிரி இப்ப சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்களாமோ அதை திருப்பி செலுத்தக்கூடிய இடத்துல இங்க யார் வந்தாலும் சபை வந்துட்டாங்க. சோ இனி சபையுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சோ நம்ம அடுத்த அதிகாரத்துல கடந்து போகலாம். எந்த அதிகாரம், உன்னத பாட்டு 8வது அதிகாரத்துக்குள்ள டிராவல் பண்ணலாம். சோ மறுபடியும் சொல்லிட்டோம், இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு வைஃப், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். அவங்களுடைய அன்பை, அதாவது ஒரு எப்படி சொல்ல, ஒரு டிவைன் கப்புள்னு சொல்றாங்களா, ஒரு தெய்வீகமான ஒரு தம்பதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அன்பை வந்து நம்ம உள்வாங்கினா மட்டும்தான் இந்த வசனங்கள் நம்மளால எளிமையா என்ன முடியும், புரிஞ்சுக்க முடியும். அந்த அன்பை நம்மளால புரிஞ்சுக்க முடியல, இல்ல கிரகிக்க முடியலன்னா இந்த வசனங்கள் நம்ம கொஞ்சம் சங்கோஜமாவும் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களை என்ன பண்ணும், ஃபீல் பண்ணும். சோ அந்த மைண்டை, அந்த உலக சிந்தனையை தூக்கி வச்சுட்டு ஒரு உண்மையான ஒரு தெய்வீக அன்பு அடிப்படையா வச்சு பார்த்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் எளிமையா நம்ம புரியும். சோ அதன் அடிப்படையில இப்ப நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 1வது வசனம். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நாம் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். சோ சபை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இப்ப நான் யாருடைய சரீரத்துல இருக்கிறேன், உங்க சரீரத்துல இருக்கேன். உங்க சரீரத்திலிருந்து நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை வந்து யார் செஞ்சுட்டு இருந்தது, நான் செஞ்சுட்டு இருந்தேன். சோ இந்த காரியத்துக்கு சபை எந்த அளவுக்கு கிறிஸ்துடைய சரீரத்துல ஒப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இனிமேல் நான் வந்து எதை பத்தி உலகத்துல என்ன பண்ண மாட்டேன், உலகத்தை குறித்தான கவலை எனக்கு என்ன கிடையாது, சுத்தமாவே இல்ல. சோ உலகத்தை குறித்தான ஒரு கவலை யாருக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. இனிமேல் நான் பழுகணும்னாலுமே சரி, நான் பெருகணும்னாலும் சரி, யாருடைய சரீரத்துல மட்டும்தான் இருக்கு. சோ எந்த அளவுக்கு சபை அதுக்கு ரெடியா இருந்திருக்காங்கன்னா, ரோமர் 6வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிச்சோம்னா, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன பண்ணுது. சோ சபை தன்னுடைய சரீரத்துல ஒரு ஆயுதம் மாதிரி நம்மளை எடுத்து கிறிஸ்து இந்த உலகத்துல என்ன பண்ணணும், எந்த ஒரு பணியை செய்யலாம் அப்படிங்கிற தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலைமை யாருக்கு வந்துருச்சுங்களாமோ, சபைக்கு. சோ சபை மேல அந்த வாசனை எந்த டிவைனான ஒரு வாசனை இருந்துச்சு அப்படின்னா, எபேசியர் 5:2 படிச்சிடும், கிறிஸ்து நமக்காக ஒரு சுகந்த வாசனை எப்படி வெளிப்படுத்தினாரோ அந்த ஒரு வாசனையுமே சபைக்கு என்ன பண்ணிட்டாங்க. சோ இப்ப நான் யாருதான், கிறிஸ்து தான். இங்க நான் என்ன பார்த்தா யாரை பார்க்க வேண்டாம். முதலாம் வருகையில கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்ன மாதிரி கடைசி நாட்கள்ல சபை சொல்லக்கூடிய வாசனைனா, அவர் மேல வந்த வாசனை யார் மேல வீசுதுங்களாமோ,
ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பம், அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கணவன் ஒரு விஷயம் ஆசைப்படுறாரு அப்படின்னா, லைஃப் பார்ட்னர் வச்சுக்கோமே, அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறாங்கன்னா, அவங்க ஆசைப்படுறத வாய் விட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த நபர் செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் இருக்குல்ல, அது வந்து அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது. ஸோ இங்க 2 பேரும் ஈச்சா, அதாவது எப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் பீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுல? அன்பு செலுத்தக்கூடிய அந்த ஒரு நிலைமையில அதற்கு பதிலா கிறிஸ்து செய்யக்கூடிய அன்பு என்னன்னா, நம்ம சங்கீதத்தில் படிச்சிருக்கோம். சங்கீதம் 45வது அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். சோ சபைக்கு கொடுக்கப்பட்ட பிரையாரிட்டி என்னன்னா, அப்பொழுது ராஜா உன் அழகில் என்ன பண்ணுவார்? எப்பொழுது? கிறிஸ்து நினைக்கிறத நம்ம செஞ்சோம்னா, கிறிஸ்துவுக்கு வேண்டிய வாசனைய நம்ம கொடுத்தோம்னா, அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு, தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்த நம்ம என்னைக்கு ரெடியா இருக்கிறோமோ, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை நீ என்ன பண்ணு? பணிந்து கொள். சோ என்னைக்கு அந்த ஒரு இடத்துக்கு சபை போதோ, அன்னைக்கு சபைக்கு வந்து ஒரு டிவைனான ஒரு கேரக்டர் அங்க யாரு இருப்பா அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பாரு. கிறிஸ்துவுடைய பார்வைக்கு இன்னொரு கிறிஸ்துவ யார் தெரிவா அப்படின்னா, சபை என்ன பண்ணுவாங்க? தெரிவாங்க. இந்த சூழ்நிலையில சபை ரியலைஸ் பண்ற ஒரு விஷயம், இல்ல சபை ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிச்ச நம்ம அந்த ஒரு வசனம். சோ அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் கூட படிக்கலாம். அது என்ன சொல்றாங்கன்னா, படிக்கலாம். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால், நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். சோ இந்த வசனத்தை நம்ம வந்து எப்படி பார்க்க, இந்த வசனத்தை பிளைண்டா படிச்சோம்னா இந்த வசனம் நமக்கு எப்படி புரியும் அப்படின்னு பார்க்கும்போது, சபை ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்ட மாதிரி. அதான் என்னன்னா, இப்ப நீங்க எங்க கூட இல்ல, அதனால நான் ஒரு பாதிப்புக்குள்ள என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன் அப்படின்னா ஒரு விழுகைக்குள்ள போன மாதிரி ஒரு பிம்பத்தை இந்த வசனம் என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும். ஆக்சுவலா நம்ம முதலே பார்த்துட்டோம், சபை யாருடைய சரீரத்துக்குள்ள போனதாக ஒரு பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க. உலகத்துல இருக்கிறாங்களா இல்ல கிறிஸ்து கூட இருக்கிறாங்களா அப்படிங்கிற தாண்டி சபையுடைய மைண்டை பொறுத்தவரைக்கும் இப்ப நான் யாரா மாறிட்டேன், கிறிஸ்துடைய சரீரத்துல அவயவமா மாறிட்டேன். இனி அவர் சித்தத்தை தாண்டி என்ன மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல போனதுக்கு அப்புறமே கூட இந்த ஒரு டவுட் சபைக்கு வரலாம். டவுட்டுங்கிறதே எதுக்குள்ள வரக்கூடாது? ஒரு ஒரு சிறந்த தம்பதி இல்ல சிறந்த குடும்பத்துக்குள்ள என்ன இருக்காது? டவுட்டுங்கிறதே இருக்காது. ஒரு பூரணமான ஒரு நம்பிக்கை, ஒரு பூரணமான அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், விசுவாசிக்கும் அப்படின்னா டவுட்டுங்கிறதுக்கு என்ன இருக்காது? இருக்காது. சோ அவர் கூப்பிட்டா அது எங்கேயா இருந்தாலும் பின்னாடி போறதா யாரு வேலை அப்படின்னா, யாருடைய வேலை? சபையுடைய வேலை அப்படின்னா. பட் இந்த ஒரு வசன சபை என்ன சொல்லுதுன்னா, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால், நான் உண்மை வெளியிலே சந்தித்து உங்களை முத்தமிட்டு இருப்பேன், என்னை யார் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, நிந்திச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா. பட் அந்த ஒரு பிரிவிலேஜ் வந்து இங்க எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறத யார் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா சபை நம்பிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா சபையுடைய சிந்தனை வந்து விழுதலுக்குள்ள போயிட்டாங்களா, ஒரு டவுட்டுக்குள்ள போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஆக்சுவலி இல்ல. என்ன கிடையாது, அப்படி ஒரு சிந்தனை யாருக்கு வராது, சபைக்கு வராது அப்படின்னா. அப்ப இந்த வசனத்தை சபை சொன்ன அந்த ஒரு டோன் என்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சபை இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சபை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை இழந்துட்டாங்க. சபை என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை இழந்துட்டாங்க. இழந்த ஒரு விஷயம் இப்பதான் என்ன பண்ணிருக்கு, கிடைச்சிருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த விஷயம் என் கூட தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு, ரைட் தானே? என்கிட்ட அந்த விஷயம் இவ்வளவு நாள் இருந்துச்சு. பட் அந்த விஷயத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் யாருக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் அதை என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்ப யாரு சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது, யாரு சொல்றாங்க? இதை இன்னும் எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஒரு உதாரணமா நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன உதாரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொண்ணு இருக்கிறான்னு வச்சுக்கோமே, திருமணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு நபரை நேசிக்கிறாங்க, ஒரு சிறந்த ஒரு நபரை நேசிக்கிறாங்க. பட் இந்த பொண்ணோட ஆள் மனசுல தாட் என்னன்னா, ஒரு நல்ல வெல் செட்டில்டான ஒரு பையனை தான் என்ன பண்ணிக்கணும், நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணி நம்ம லைஃப் என்ன எப்படி இருக்கும், நல்லா சொஃபிஸ்டிகேட்டடா ஒரு நீட்டான ஒரு லைஃப் நம்ம வந்து லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு ஒரு நபர் மேல நேசம் இருக்குல்ல, அந்த ஒரு நபர் என்ன, ஒரு ஏழை அப்படி வச்சுக்கலாம். ஆனா நல்ல ஒரு கேரக்டர். ஆனா அந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு ஏழையா இருக்கிற ஒரு நபர். இந்த அம்மாக்கு இந்த நபரை பிடிச்சிருந்தாலுமே கூட, ஆனா இந்த அம்மாவோட மைண்ட்ல இருக்கிற குவாலிட்டி யார்கிட்ட இல்ல, அந்த கேரக்டர்ல. கேரக்டர் வைஸ் அவர் ஓகே, பட் பொருளாதார ரீதியா பார்த்தா அந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு டவுனான ஒரு பர்சன். சோ இந்த அம்மா அதுக்கேத்த ஒரு நபர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நபரை விட்டுட்டு இன்னொரு நபரை பெட்டரா வெர்ஷனா தேடிட்டே இருக்க ஒரு சமயத்துல இந்த அம்மாக்கு ஒரு இக்கட்டு காலம் வருது. அந்த டைம்ல இந்த அம்மா ஏழையா நினைச்சிட்டு இருந்த ஒரு நபர் ஆக்சுவலா ஒரு பில்லியனியரா இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஆக்சுவலா என்னவா இருக்கிறாரு, ஒரு பில்லியனியரா இருக்கிறார். சோ இந்த அம்மா வந்து அதை எப்படி சொல்லலாம், ஒரு மாப்பிள்ளை தேடி, மாப்பிள்ளை பெட்டர் தேடி, இதை விட இன்னொன்னு பெட்டரா வேணும், இதை விட
இன்னொரு பெட்டரா வேணும், பெட்டரை தேடி தேடி இப்ப இந்த அம்மா ஒரு ஏஜ்டு பர்சன் ஆயிட்டாங்க, முதிர்கண்ணின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஆல்ரெடி நேசிச்ச ஒரு நபர் என்னவா தான் இருந்திருக்காரு, பில்லியனியரா தான் இருந்திருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல இந்த அம்மா அந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால அந்த ஒரு நபரை அந்த நபரை ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. பட் அந்த ஒரு டைம் லைன் இருக்குங்களா, இப்ப இந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க, முதிர்கண்ணி ஆயிட்டாங்க. தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய நேசத்தை முழுமையா அந்த நபர் கொடுக்க முடியுமா கேள்வி கேட்டாங்க. சோ யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏஜ்டு பர்சனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வித்தியாசம் இருக்குங்களா. சோ தன்னை முழுமையா கொடுக்க கூடாத இடத்துல இப்ப யாரு அந்த அம்மா மாட்டிக்கிட்ட மாதிரி இப்ப சபை ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. எந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம என்னைக்கு பேப்டிசம் எடுத்து உள்ள வந்தோமோ அன்னைக்கே நமக்கு யாரு கிளியரா தெரியும், அவர் அன்புல ஐஸ்வர்யவான், ரைட்டு தானே, சமாதானத்துல ஐஸ்வர்யவான், ரட்சிக்கிறதுல அவர் மாதிரி ஐஸ்வர்யவான் யாருமே இல்லைங்கிறது எல்லாருமே சபைக்கு ரொம்ப கிளியராவே தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சும் கூட சபை பெட்டர் வெர்ஷனை உலகத்துல தேடிட்டு இருந்தாங்க, ரைட்டு தானே. என்ன பெட்டர் வெர்ஷனை, இங்க போனா நமக்கு இது கிடைக்காதா, இந்த பக்கம் போனா நமக்கு இது கிடைக்காதா, இந்த பக்கம் போனா நம்ம சந்தோஷமா இருந்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு சந்தோஷம் கிடைக்க வேண்டிய இடத்துக்குள்ள போயிட்டு அந்த இடத்தை விட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், சந்தோஷத்தை தேடிட்டே இருந்தாங்க. சபைக்கு கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்குமான்னு கேட்டா, எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டிராஜடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்மள ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். உன் பின்னாடி நிக்கிறது யாரு தான், நான் தான், என்னால மட்டும்தான் உன்னை என்ன பண்ண முடியும், பாதுகாக்க முடியும், ரட்சிக்க முடியுங்கிற சபை என்னைக்கு ரியலைஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் சபை ஒரு எக்ஸ்ட்ரீமான லவ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. பட் சபை இங்க என்ன சொல்லுதுன்னா, அந்த பிகினிங் டைத்திலேயே இந்த அன்பை நான் புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் உங்களை விட்டு என்ன பண்ணிருக்க மாட்டேன், போயிருக்க மாட்டேன். இப்படி ஒரு லாங் டைமா உங்க மேல இந்த அன்பை என்னால என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டனே அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்கை தான் இங்க யாரு சொல்றது இல்லை. சபை என்ன சொன்னா, அந்த அம்மா அதை ஆரம்பிக்கிற ஸ்டாண்டர்ட் என்னன்னா, ஆனா ஒரு ஏக்கத்தோட சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. இப்படி ஒரு அன்பை நான் ஆரம்பத்திலே புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் உங்களை விட்டு என்ன பண்ணிருக்க மாட்டேன். சோ அந்த அம்மா சொல்ற விஷயம், நீ என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல இருந்தீரானால் இருக்குல்ல, அதை இன்னும் எப்படி எளிமையா புரிஞ்சுன்னா, நீங்க இருந்தீங்க, பட் நான் என்ன பண்ணல, அதை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். நான் அதை அப்பவே புரிஞ்சுட்டு இருந்தேன்னா நான் இந்த உலகத்தை பத்தின கவலை எனக்கு என்ன பண்ணிருக்காது. இப்ப எப்படி இந்த உலகத்தை உடைச்சு இந்த உலகத்தின் கட்டுக்களை பிரேக் பண்ணி நான் உங்கள்கிட்ட வந்தனோ இந்த வேலையை எப்பவே பண்ணிருப்பேன், அப்பவே பண்ணிருப்பேன். பட் அது என்ன சொன்னா, நீங்க அப்படிதான் இருந்தீங்க, பட் அது யாரும் புரிஞ்சுக்கல, யாரு புரிஞ்சுக்கல. நான் அதை புரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளவு டைம் யாருக்கு இங்க லேட் ஆயிருச்சு. சோ ஒரு 23 வயசுல கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு பொண்ணு கூட இருந்த பர்சனை விட்டுட்டு ஒரு 60 வயசுல அதே நபரை கல்யாணம் பண்ணனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. சோ அதுக்கப்புறம் அந்த அன்பையோ ஒரு பரிபூர்ணமான அந்த இளமையான ஒரு விஷயங்களையும் திரும்பி கொண்டு வர முடியுமான்னு கேட்டா, சோ சபை என்ன சொல்றது, நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த செகண்ட்ல என்ன பண்ண மாட்டேன். சோ சபை சொல்ற விஷயம், நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் அந்த அன்பை நான் புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் உண்மை வெளியில் சந்தித்து, சோ இப்ப நான் உங்க கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்றேன்ல, இப்ப 2 பேரும் எங்க இருக்குன்னா ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறாங்க, ஒரே வீடு, ஒரே வாசல், அந்த ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஒரு தம்பதியா, ஒரு தெய்வீகமான ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய நிலைமையில நான் எப்ப வந்திருப்பேன், அப்பவே வந்திருப்பேன். ஏன்னா இந்த உலகம் யாரை நிந்திக்காதுன்னா, ஒரு கணவனும் மனைவி ரோட்ல நடந்து போனா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களை தப்பாவே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. யாரை தப்பா பேசுவாங்கன்னா பேசுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, திருமணமாகாத ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் போனா அவங்கள அந்த உலகம் பல மாதிரியான பார்வைகள் பார்க்கும். நான் அதுக்கு பயந்துட்டு தான் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், உங்ககிட்ட வராமே இருந்தேன் அப்படின்னா. அவர் சபை சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க யார் மாதிரி இருந்துக்கலாம், என்னுடைய சகோதரன் மாதிரி நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு என்ன இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க சகோதரன் மாதிரி தான் இருந்தீங்க. பட் அந்த அன்பை யாரும் புரிஞ்சுக்கல, நான் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் சபை இங்க என்ன சொல்ல வராங்க போது, அவர் நமக்கு சகோதரன் கேட்டார். ஆமா, அவர் சொல்லிட்டாருங்களா, நம்ம ரோமர்ல படிச்சோம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எந்த ஆவியை பெற்றிருக்கோங்களாமோ, நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள்ள வந்தோமோ அன்னைக்கே நமக்கு எந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்னா, அப்பா பிதாவே அப்படிங்கிற புத்திர சுவீகாரத்தின், அவருக்கு அப்பானா நமக்கும், சோ நமக்கு அவர் சகோதரன் மாதிரி பெட்டர். சோ அந்த ஒரு இடத்தை யாருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா, ஞானஸ்தானம் என்னைக்கு எடுத்துட்டோமோ அன்னைக்கு யாருக்கு கொடுத்துட்டு. ஆனா அதை யாரு ரியலைஸ் பண்ணல, சபை ரியலைஸ் பண்ணல. ரியலைஸ் பண்ணிருந்தா நம்ம ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு, உங்களுடைய பொக்கிஷங்களை அங்க சேர்த்து வை, அங்க என்ன பிரச்சனை இல்லை, பூச்சி அரிக்காது, திருடன் கள்ளமிட்டு. ஆனா இங்கதான் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம என்ன எதை ரியலைஸ் பண்ணல,
நம்ம அப்பா யாருன்னு நம்ம ரியலைஸ் பண்ணல, அவருடைய அன்பு என்னன்னு நம்ம ரியலைஸ் பண்ணல, நம்ம சகோதரன் யாருன்னு நம்ம ரியலைஸ் பண்ணல, அவர் கொடுத்த சட்டத்திட்டம் என்னன்னு அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிரும், அங்கே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிரும். சோ சபை இப்பதான் என்ன பண்றாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க. சோ சுயாதீனத்தின் அடிப்படையில என்ன நீங்க அழைச்சிருந்தாலும், என் தாயின் பால், தாயினா படிச்சிருக்கோம், சுயாதீனத்தின் அடிப்படையில உங்களுடைய கிரியை செய்ய உங்கள் அன்பை புரிஞ்சுக்க நீங்க கூப்பிட்டாலும் அந்த அன்பை இவ்வளவு நாள் என்ன பண்ணல, நான் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்போட சபை என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் உங்க கூட டிராவல் பண்றேன், உலகம் என்ன எப்படி பாக்குது, சந்தோஷமா பாக்குது, இந்த ஒரு உணர்வை நான் முன்னாடியே புரிஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் உங்களை விட்டு என்ன பண்ணிருக்க மாட்டேன், போயிருக்க மாட்டேன். மத்தவங்க சங்கடப்படுத்துவாங்க, மத்தவங்களை அவமானப்படுத்துவாங்க, நம்மளை மத்தவங்களுக்கு தவறா பேசுவாங்க சிந்தனை யாருக்கு வந்திருக்காது? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ ஜீவியத்தை முழுசா ஜீவிக்க முடியாத காரணமே என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணுங்கிற ஒரு சிந்தனை தான். யாரும் நம்மளை பார்த்து என்ன சொல்லிடக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது, எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா தெரியணும், எல்லாரும் நம்மளை எப்படின்னா இவர்கள் உத்தமர்கள், குட் சோல் அப்படின்னு சொல்லணுங்கிறக்காகத்தான் எப்படின்னா நம்ம செத்துட்டா நமக்கு எல்லாம் செலவைக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு முகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ள ஒரு முகம் இருக்கும், கிறிஸ்துவ நேசிக்கணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சிந்தனை இருக்கும். ஆனா உலகத்துல ஒரு இடத்துல பொய் சொல்லணுங்கிற சந்தர்ப்பம் கொஞ்சம் என்ன பண்ணிடுவோம், ஏன்னா நம்ம பொய் சொல்லலைன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போகலைன்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும், நெகட்டிவான ஃபங்க்ஷனா இருக்கும், ரைட் தானே, ஒரு புறஜாதிகளுடைய திருவிழா அந்த மாதிரி சந்தர்ப்பமா இருக்கட்டுமே, ஒரு நெகட்டிவான ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் கூட உடனே என்ன பண்ணிடும், ஏன்னா போகலைன்னா நம்மளை தப்பா நினைச்சுப்பாங்க. இப்படின்னு பிக்சரைஸ் பண்றோம் அப்படின்னாலே கிறிஸ்துவோட அன்பு தெரியும், அவருடைய ஆளுமை தெரியும், அவருடைய வல்லமை தெரிஞ்சுமே உலகத்துக்கு கீழ்படுகிறோம் அப்படின்னாலே நம்ம அவரை என்னவா பார்க்கல, அவர் கூட நான் வருவேன், ரைட்டு தானே, நான் அவர் கூட தான் போவேன், அவர் கூட தான் உலகம் என்ன சொன்னாலும் என் கவலையில நினைச்சா ஒரு கணவன் கூட இல்ல ஒரு சகோதரன் கூட போகும்போது அந்த பெண்ணுக்கு என்ன கிடையாது, ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்காது, பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்காது. இப்ப சபை தன்னுடைய கணவனை யாரா பார்க்கல, கணவனாவோ இல்ல சகோதரனோ பார்க்காத பிம்பம் தான் உலகத்துல தன்னை அதிகமா ஐக்கியப்படுத்தக்கூடிய நிலைமை யாருக்கு வந்துருச்சுங்களாமோ, சபை. சபையோட மைண்ட் செட் என்ன, என்னை எளிய நிந்திச்சிருவாங்களோ, என்னை அவமானப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற தாட்ல சபை இருந்ததுனாலதான், அதாவது சபை கிறிஸ்துடைய சரீரத்தில் இணையறதுக்கு முன்னாடி சபை எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரோமர்ல படிச்சிருக்கோம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிச்சோம்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்படின்னா சபை எப்படித்தான் இருந்துட்டு இருக்காங்களாமோ, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு இருந்திருக்கிறதுனாலதான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க, நீங்க யாருடைய மனைவிகள் இல்ல யாருடைய மனவாட்டி வகுப்பார் அப்படின்னா கிறிஸ்துவுடைய மனவாட்டி வகுப்பார்னா நீங்க தைரியமா வெளியே போங்க, நாங்க இப்படித்தான் இருப்போம், எங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே உலகத்தை சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லைங்கிறதுல நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா இருங்க, உலகம் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க. அப்படியே பகைச்சாலும் உங்க கூட யார் இருக்கிறது, அவர் கூட போகும்போது எங்க நிந்திச்சிருவாங்களோ, நல்லது பண்ணாலே நமக்கு பயம் என்னதுங்க. ஒரு சிலருக்கு இருக்கும், பப்ளிக் இடத்துல பைபிள் எடுத்து படிச்சா கூட யாராவது பார்த்து ஏதாவது கேட்டுட்டா எப்படி நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு வெளியே பைபிள் படிக்கிற கூட என்ன பண்ணுவோம், யோசிப்போம், சத்தியத்தை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், யோசிப்போம். காரணம் என்ன, உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், யாராவது பார்த்து ஏதாவது சொல்லிடும் அப்படிங்கிற உலகத்தை சார்ந்த பயம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம அவரை முழுசா என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ சபை கடைசியில் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்பதான் நான் உங்களை என்ன பண்ணிட்டேன், புரிஞ்சுட்டேன், இனிமேல் நான் பிரைட்டா உங்களை பத்தி பேசுவேன், உங்களுடைய அன்பை நான் பிரைட்டா அந்த உலகத்துக்கு என்ன பண்ணுவேன், இந்த உலகம் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடையாது, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்னா. இப்பதான் சபை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன விஷயம், சபை இப்ப புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாசிக்கலாம் ரோமர் 8ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். என்ன புரிஞ்சிருக்கு சபைக்கு, மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தையே சபைக்கு எப்பதான் புரியுதுங்களா, அட்லாஸ்ட் அவ்வளவுதான், இனிமே ஒண்ணுமே கிடையாது, இப்பவா சபை புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி, ரைட் தானே. சோ அந்த கணவனுடைய உண்மையான அன்பை சபை எப்பதான் புரிஞ்சுக்கிச்சுன்னா, ஜஸ்ட் எண்டிங்ல இனிமேல் விட்ட இழந்திருக்கும் அப்படிங்கிற இடத்துலதான் யார் புரிஞ்சுக்கிட்டது. சோ மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் யாருக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. அதுல 7ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. என்னதுங்களாமா, மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாமிசத்துல இருக்கிற வரைக்கும் மாமிசத்துடைய பெருமைக்காகவும் மாமிசத்துடைய முக்கியத்துவத்துக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது யாருக்கு பிரியமா இருக்காதுங்களாமா, தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாவே இருக்கா. சோ எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும். சோ கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிய கூடாம கீழ்ப்படைய விடாம இருக்கிற ஒரு விஷயமே என்னன்னா என்னது, மாமிச சிந்தை. சோ இத குறிச்சு
சபை யோசிக்கிற வரைக்கும் அவர் ஒரு தேர்ட் பர்சனா தான் யாருக்கு தெரிவார்? நமக்கு தெரிவார். அதாவது ஒரு ரொம்பவே அழகான ஒரு நபரை யார் சபை என்ன பண்ணிருக்காங்க, மேரேஜ் பண்ணிருக்காங்க. பட் சபையுடைய கண்ணுக்கு அந்த நபர் எப்படி தெரிகிறார்களாமோ? ஒரு அழகில்லாத மாதிரி தெரிஞ்சா தள்ளி நடக்கிற மாதிரி சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தான் என் கணவன், ஆனா அதை வெளியே என்னால தைரியம் என்ன முடியல, சொல்ல முடியல. இவங்க தான் என் மனைவி, பட் இவங்களை என் மனைவின்னு வெளியே சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்லை. ஒரு 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 அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு தாட்ல தான் இப்ப யார் வாழ்ந்துட்டு இருக்கிறது? நம்ம கிறிஸ்தவர்கள் தான். அப்படிங்கிறத வெளிப்படையா நம்ம காட்ட முடியாத சூழ்நிலை தான் என்ன பண்ணிட்டு பலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணி இவர் தான் என்னுடைய சரீரம், இவர் தான் என்னுடைய மாமிசம் அப்படிங்கிற சபை என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு தான் யாருக்கு பிரியமான ஜனங்களா மாற முடியுங்களா? ஏன்னா ரோமர் 8:6 நம்ம படிச்சிருக்கோம். மாமிச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமோ. சோ கிறிஸ்துவ நம்ம என்னைக்கு உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறோமோ, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் நம்ம என்னைக்கு இருக்கிறோமோ அன்னைக்கு தான் ஒரு ஒரு பரிபூர்ணமான நிலைமைக்குள்ள யார் வரும் அப்படின்னு பார்க்கும்போது யார் வருவோம்? சபை. சோ இத சபை புரிஞ்சுக்கிறதுக்கு சபைக்கு இவ்வளவு டைம் என்ன இருக்கு? சோ கிறிஸ்துவை தன்னுடைய சரீரத்தில் தரித்துக் கொள்வதற்கும் அவரை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுவதற்கும் இந்த டைம்ல சபைக்கு வரக்கூடிய இந்த உணர்வுக்கு காரணம் என்னன்னா, சபைக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியும். என்ன விஷயம்? யோவான்ல படிச்சிருப்போங்க. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன சொல்லியிருக்காருங்களாமோ? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. இந்த வசனத்தை நம்ம தனியாக ஒரு சப்ஜெக்டா தேவன் தமிழ் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த வசனத்துல வந்து ஒரு ஹைட் பண்ணி வச்சிருப்பாரு. சோ இங்க மேட்டர் என்னன்னா, ஆல்ரெடி நம்ம எங்க போயிட்டு இருந்தோம்னா கெட்டு போகாம பண்ணோம்னா நம்ம எதுக்கு தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கோம்? ஒரு கெடுதலுக்குள்ளான ஒரு வாழ்க்கையை யார் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க? நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். சோ அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள போன நம்மள நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மள மரணத்துக்குள்ள போயிட்டு நம்மளை மீட்டி எடுத்து எதுக்குள்ள கொண்டு வந்திருக்காருங்களாமா? ஜீவனுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ரைட்டு தானே? சோ அந்த ஒரு விஷயத்த பண்ணதுனால அந்த ஒரு அன்பு எனக்காக தன் ஜீவனை யார் கொடுத்திருக்கிறார்? அவர் கொடுத்திருக்கார். அவர் பில்லியனியர். எதுல பில்லியனியர்? அன்புல, சமாதானத்துல, ஜீவன்ல, ரட்சிக்கிறதுல யார் பில்லியனியர்? அவர் நினைச்சிருந்தா நீ வான அடிச்சு இழுத்துட்டு என்ன பண்ணிருக்கலாம், நம்மள போயிருக்கலாம். ஆனா அதை என்ன பண்ணல. சோ நம்மளுடைய சுயாதீனத்துல அவருடைய அன்பை என்னைக்கு நம்மளை புரிய வச்சு என்ன பண்ணிருக்காரு, கூப்பிட்டிருக்காரு. அப்படிங்கிற அவர் அன்பை சபை என்னைக்கு புரிஞ்சிருக்குதோ, முழுசைய உள்வாங்கியிருக்காங்களோ, அந்த ஒரு செகண்ட் சபை யாரும் வெளியே போக மாட்டாங்க. கிறிஸ்துவ விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க. கிறிஸ்து தான் என்னுடைய சரீரம். சோ சபை சொல்ல ஒரு விஷயம்னா ஒரு ஏக்க பெருமூச்சுன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டேன் நான், வேஸ்ட் பண்ணிட்டேன். உலகத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, உலகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்க ஒரு பார்வையில் என்ன பண்ணிட்டேன், வாழ்ந்துட்டு இருந்துட்டேன். ஆனா இனி மாமிச சிந்தைக்கு யார் இடம் கொடுக்க மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். இனிமேல் உங்களுடைய சித்தம் மட்டும் தான் என்னது. சோ அந்த அம்மா என்ன சொல்றேன்னா, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரை போல் இருந்தீரானால் நான் உண்மை வெளியிலே சந்தித்து முத்தமிழ். முத்தமிழ் நம்ம நிறைய படிச்சோம். ரைட் தானே? கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நிலை, கிறிஸ்து மாதிரியே. ரைட் தானே? அவருடைய மாதிரியை பின்பற்றி அவர் மாதிரியே கிரியை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய. சோ இந்த விஷயத்தை நான் முன்னாடியே பண்ணிருப்பேன். ஆனா இவ்வளவு நாள் உங்களுடைய அன்பை என்ன பண்ணல, நான் புரிஞ்சுக்கல. இது முதற்கொண்டு அந்த அன்பை மட்டும் தான் என்ன பண்ணுவேன், நான் செய்வேன். அப்படிங்கிறத அந்த அம்மா அடுத்த வசனம் எப்படி பேசுறாங்க வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம்பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். சோ இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், இனிமேல் என்ன பண்ண மாட்டேன். சோ சடன்லி நான் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் உம்மை கூட்டிக் கொண்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன், இனிமேல் உங்க சரீரத்தை உங்க கையை என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். நான் உங்க சரீரத்தை உங்களை விட்டுட்டு தனியா என்ன பண்ண மாட்டேன், டிராவல். சோ நான் உண்மை, நானுங்கிறது இங்க யாரு, சபை. உண்மைங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ நான் உண்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு எங்க போறேன், என் தாயின் வீடு நீங்க எதாவது ஏற்படுத்தணும். தாய் நமக்கு தெரியும், சுயாதீன பிரமாணம். நீங்கள் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இப்ப நான் விருப்பப்பட்டு என்ன பண்ணிருக்கேன், வந்திருக்கேன். என்னுடைய தாய் வீடு தெரியும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த சத்தியங்கள், அவர் சுயாதீனமா செஞ்ச ஒரு சில காரியங்கள், அவருடைய ஊழியம், அவருடைய வசனங்கள், இதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்களே, அதை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், உங்களுக்கு நான் என்ன பண்றேன், காட்டுறேன். அப்படின்னா என் சபை என்ன சொல்ல வராங்க,
இப்ப சபை கிட்ட ப்ரீசியஸான ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் உங்கள்ட்ட என்ன பண்றேன், காட்டுறேன். அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்தா நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, நீர் எனக்கு போதிப்பீர் அப்படிங்கிறாங்க. சோ சபை இங்க சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப திருமணமான தம்பதிகள் எடுத்துக்கோமே, ஒரு கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், ஆரம்ப காலங்கள்ல அந்த அம்மாவா அந்த மனைவியா இருக்கட்டுமே, அந்த மனைவி என்ன செய்வாங்கன்னா தன் கணவனுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மா வீட்டுல நான் என்ன பெஸ்டா கத்துக்கிட்டனோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்காக செய்வேன். அதே மாதிரி கணவன் வந்து நான் என்ன கத்துக்கிட்டனோ அதை பெஸ்டா என்ன பண்ணுவேன், நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கிற மாதிரி இங்க சபை என்ன சொல்றதுன்னா, நான் உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணேன், ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டேன், அன்பை கத்துக்கிட்டேன், சந்தோஷத்தை கத்துக்கிட்டேன், சமாதானம், மனத்தாழ்மை, சகிப்புத்தன்மை, எல்லாத்தையும் பீட் பண்ணக்கூடிய, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியூட்ரலைஸ்டான மைண்டை நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேன், உங்கள்கிட்ட கத்துக்கிட்டேன். இப்ப நான் கத்துக்கிட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு என்ன பண்ண, நான் உங்களுக்கு சர்வ் பண்றேன். நான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை சபை இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு என்ன பண்ணு, அழைத்து கொண்டு போவேன், நீர் என்னை என்ன பண்ணுங்க, போதிப்பினா நீங்கள் என்னை என்ன பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணுங்க, நீங்க நீ என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் என்ன பண்ணுவேன். ஏன்னா என் தாய்க்கு பிறந்த மூத்த குழந்தை யார் தான், சுயாதீனத்துக்கு பிறந்த ஃபர்ஸ்ட் புள்ள யாருன்னா ஆண்டவராகிய, என் காரியமா யார் போவான்னு சொன்னப்ப நான் போவேன்னு சொல்லி வாலண்டியரா வந்த ஒரு கேரக்டர் தான் யார். சோ நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், இனிமேல் இன்னும் நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, அதிகமா கற்றுக் கொடுங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், சர்வ் பண்றேன். நீங்க அன்பை கொடுத்தீங்கல்ல, அந்த அன்பை நான் உங்களுக்கு இன்னும் அதிகமா திருப்பி கொடுக்குறேன். அதை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை யார் சொல்றது அப்படின்னு யார் சொல்றது. சோ சபைக்கிட்ட இங்க என்ன எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ நான் உம்மை கோட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன், நீர் என்னை போதிப்பீர், கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும், எழுதுங்களாமா, கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம்பழ ரசத்தையும் உனக்கு என்ன பண்ணுவேன், குடிக்க கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்க ரெண்டு விதமான ஃபுட்டை இங்க யாருக்கு கொடுக்கறதுன்னா, சபை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. சோ கந்த வர்க்கம் நமக்கு நல்லாவே தெரியும், கிறிஸ்துடைய சுகந்த வாசனைய சபை தன்னுடைய சரீரத்தை என்ன பண்றாங்க. சோ அதே மாதிரி திராட்சை ரசம் நம்ம நிறைய படிச்சிடும், பஸ்கா சம்பவத்துல நம்ம நிறைய படிச்சிருக்கோம். சோ நிறைய பழங்கள் நசுக்கி பிழிஞ்சு எடுத்தா தான் என்ன பண்ணும், ஒரு ரசம் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்துடைய ஈடுபடி, அவரை எப்படி பிழிஞ்சு உலகத்துக்கு ரட்சிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தாங்களோ, இப்ப அந்த ஒரு ஈடுபலியையுமே சபை தன்னுடைய மாமிசர் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ரோமன்ல படிச்சிருக்கோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை எப்படி கொடுக்கலாம், ஜீவ பலியாக கொடுக்கறதா ஒரு புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த ஒரு ஜீவ பலியும் கிறிஸ்து செலுத்தின மாதிரி யார் செலுத்திடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது யார் செலுத்திடுவாங்க. சோ இதை நீங்க என்ன பண்ணுங்க. சோ இப்ப சபை என்ன சொல்றதுன்னா, நீங்க முதலாம் வருகையில என்ன செஞ்சீங்களோ அதை இன்னைக்கு யார் தன்னுடைய சரீரத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறது. ஏன்னா இப்ப நம்ம யாருடைய சரீரமா மாறிட்டோம். சோ அவர் என்ன செஞ்சாரோ அதை அப்படியே செய்யக்கூடிய கடமை தான் யாருக்கு இருக்கு அப்படின்னா, யாருக்கு இருக்கு, சபைக்கு. சோ அந்த சபை எப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கோங்களாமா, கிறிஸ்து எப்படி ஈடுபலியை செலுத்தினாரோ அதே மாதிரி ஒரு ஜீவ பலியை செலுத்துறதுக்கு யார் வந்திருக்கிறது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சித்தத்தின்படி சொல்லும்போது என்ன சொல்றானா, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சும்மா நாங்க எப்பவுமே எதுக்கு ரெடியா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக மரிக்கிறதுக்கு நாங்க என்னவா இருக்கிறோம். சோ கிறிஸ்து மாதிரியே ஒரு வாழ்க்கையை கடைசி நாட்ல யார் வாழ ஆரம்பிச்சோன்னா, சபை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபுட்டை நான் என்ன தரேன் உங்களுக்கு தரேன், எந்த செகண்ட் உமது நிமித்தம் மரணத்துக்குள்ள போறதுக்குனாலும் நாங்க எதுக்கு ரெடியா இருக்கிறோம். எதை பத்தின கவலை இப்ப யாருக்கு இல்லை. உலகம் எங்களை நிந்திக்கும், உலகம் எங்களை அவமானப்படுத்தும், உலகங்களை என்ன பண்ணாலும் எங்களுக்கு என்ன கிடையாது. சோ உமது நிமித்தம் எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற, அதே மாதிரி சந்தோஷத்தோட சகிக்கிறது யாருக்கு ரெடியா இருக்காது. சோ சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடிய நிலைமையில தான் யார் இருக்கிறோம்னா நாங்க இருக்கிறோம். இதை நீங்க என்ன பண்ணி பாருங்க, இதே உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம், நீங்க என்ன பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் அடுத்து என்ன கொடுக்குறாங்களாமா, என் மாதுளம்பழ ரசத்தையும் உங்களுக்கு என்ன பண்றேன். சோ மாதுளம்பழ ரசமும் அதே தான், ஒரு நசுக்கி ஒரு பிரேக் பண்ணி உடைச்சி எடுத்தா தான் அந்த மாதுளம்பழத்தை என்ன கிடைக்கும், ஒரு ஃபுட்டு கிடைக்கும். மாதுளம்பழத்தை குறித்து நிறைய பாத்திரம் ஒரு சாத்தோட கேராப்புல இருந்தாலுமே கூட டிவைனான ஒரு விட்டமின்ஸை மட்டுமே தமக்குள்ள வச்சுட்டு கூடிய சபையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை. சோ இதையும் புழிஞ்சு உங்களுக்கு என்ன தரேன், நான் அந்த ஒரு ஜூஸை யாருக்கு தரேன். சோ என்னுடைய என்டையர் இந்த உலகத்துல பாவமான சூழ்நிலை இருந்தாலுமே கூட இதுல இருந்து உம்முடைய சரீரத்துல நான் என்ன இருக்கிறேன், நான் வாசம் பண்றதுக்கு என்னை எந்த அளவுக்கு நான் புளியருக்கு என்னவா இருக்கிறேன்,
நான் ரெடியா இருக்கிறேன், அதுல இருந்து வரக்கூடிய ஜூஸை நான் யாருக்கு தரேன்? யாருக்கு தரேன்? உங்களுக்கு தரேன். சோ சபை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பூமியில இனிமேல் நான் எவ்வளவு செகண்ட் வாழ போறேங்கிறதுலாம் கிடையாது. எவ்வளவு நாள் எவ்வளவு நொடி வாழ்ந்தாலும் யார் வாழ்க்கையை மட்டும்தான் வாழும். சோ அப்போஸ்தலன் பவுல் சொல்வார்ல, கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. சோ இதை எப்படி சொல்றாருன்னா, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இனிமேல் யாரையும் என்ன பண்ண முடியாது, கஷ்டப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது. ரைட் தானே? இதை யாருமே செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே, சோ இது என் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு இன்னொரு கிறிஸ்துவா நான் என்ன பண்ணுவேன், கொடுத்துட்டே இருக்கு. கிறிஸ்து நீங்க அன்பை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், அன்பை கொடுப்பேன். இனிமேல் யாரும் என்னை என்ன பண்ண முடியாது, உங்கள இருந்து என்னை என்ன பண்ண முடியாது, யாருமே பிரிக்கவே முடியாது. அப்படிங்கிற இடத்துல இப்ப யார் இருக்காதுங்களா? சோ நீங்க ஒரு திராட்சை ரசத்தை என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, இப்ப அதே ரசத்தை நான் யாருக்கு திருப்பி கொடுக்குறேன்? உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். நீங்க உலகத்துல இருந்து ஒரு பாடுகளை பட்டு ஒரு உண்மையான கிறிஸ்துவை எங்களுக்கு காட்டிட்டு போனீங்கல்ல, இப்ப அதே கிறிஸ்துவை யாருக்கு நான் திருப்பி கொடுக்குறேன்? நான் கொடுக்குறேன். இப்ப நான் உங்களுடைய சரீரமா முழுசா நான் மாறிட்டேன். இப்ப நான் யாருடைய சரீரம்? உங்க சரீரம். இந்த சரீரத்தை யார் என்னை பிரிக்க முடியாது, யாருமே பிரிக்க முடியாதுன்னா எந்த சரீரத்தை அந்த அம்மா சொல்றாங்க? சபை ஒரே சரீரம் ஒரே சரீரம் சொல்றாங்க. எந்த சரீரத்தை சபை சொல்றாங்கன்னா, கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம், மார்க் 10வது அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். சபை எப்படி இருப்பாங்களாமா? அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய், கிறிஸ்துவும் சபையும் எப்படி இருக்காங்களாம்? ஒரே மாமிசமாய் இருக்கிறதுனால இனிமேல் அவங்க இருவராய் இராமல் ஒருவரை. சோ நீங்க உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, அதாவது நீங்க அன்பை கொடுத்தா சபை என்ன கொடுக்கும்? அன்பை கொடுக்கும். நீங்க சமாதானத்தை கொடுத்தீங்க, அதனால சபை என்ன பண்ணும்? கிறிஸ்து என்ன இங்க உலகத்துல காட்டினாரோ அது அப்படியே இந்த உலகத்துல சபை என்ன பண்ணும்? காட்டும். காரணம் என்னன்னா, இப்ப சபை யாருடைய சரீரத்துல இருக்கிறாங்க? சோ இனிமேல் அவர்கள் 2 பேரும் வேற வேற மாமிசம் கிடையாது. இனிமேல் இவர்கள் இருவராய் இராமல் எப்படி இருப்பாங்க? சோ இனிமேல் நான் உங்க சரீரம், நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நான் என்ன பண்ணுவேன், நீங்க என்ன பாக்குறீங்களோ அதைத்தான் உலகத்துக்கு சபை காட்டும். அவர் என்ன பேசுறாரோ அதுதான் உலகத்துக்கு கேட்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் யார் வாழ்வாங்க? சபை வாழ்வாங்க. அவர் கையை தூக்குன சபை அதுக்குரிய கிரியை என்ன பண்ணும்? செய்யும். அவர் போகணும்னு விருப்பப்பட்ட அந்த சுவிசேஷத்துக்குரிய காரியங்களை சபை என்ன பண்ணும்? செய்யும். சோ கிறிஸ்துவுடைய சரீரம் நினைக்காதத, தலை சிந்திக்காத அந்த சரீரம் என்ன பண்ணாது? செய்யாது. சோ என்கிட்ட இருக்கிற எல்லா உச்சிதமான விஷயங்களையுமே நான் உங்களுக்கு சர்வ் பண்ண நான் ரெடியா இருக்கேன். அதை சாப்பிட்டு பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க. சோ நீங்க உங்களுடைய அந்த இதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா, சபை ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்ப யார் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, கிறிஸ்து கூட. சோ இதுக்கப்புறம் கிறிஸ்து கூட அவங்க டிராவல் பண்ண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கிறிஸ்து கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு டைம், எப்படின்னா ஒரு தம்பதியா ஒரு குடும்பமா கிறிஸ்து கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு டைம், அந்த பிரைவேட் டைம் எப்படி இருந்துச்சு, சோ இவங்க கிறிஸ்துக்குள்ள எப்படி மனமகிழ்ச்சியா இருந்தாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களை தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த விஷயங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.